பஸ் லேடிஸ் இஸ் டிரைவிங் தி ஆட்டோ பஸ் இவெல்லாம். ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு. ஆக்சுவலி ரெகுலரான வீடியோ போடுறதில்ல, ஏன்னா நைட் ஷிஃப்ட்ன்றதுனால போய் டியூட்டி முடிச்சுட்டு வந்து வீட்டில் தூங்குறதுக்கே டைம் கரெக்டாக இருக்கும். ஸோ இன்றைக்கி கொஞ்சம் அப்படியே வெளியே வந்தேன். எப்பாலில் இருக்கேன் இப்போ கரெக்டாக. ஸோ எப்பாலில் இருந்து அப்படியே வீட்டுக்கு போயிட்டுருக்கேன். இங்கே ஒரு சின்ன ஒரு வேலை இருந்துச்சு. ஆக்சுவலி வண்டி கூட கொஞ்சம் ப்ராப்ளம் பண்ணிகிட்ருக்கு. ஏன்னா வந்து கியர் லிவர் வந்து கொஞ்சம் லூஸ் ஆகிருக்கு. அதெல்லாம் வேறு ரெடி பண்ணோம். ஓ மை காட், போலீஸ். ஸோ இப்போ எப்பாலேருந்து கரெக்டாக வீட்டுக்கு போயிட்டுருக்கான். டைம் கரெக்டாக ஒரு 4 o'clock. வெயில் பயங்கரமாக அடிச்சு தூக்குது. 4 மணி ஆனாலும் இன்னும் வெயில் தனியலை. பேப்டிஸ்ட் ஹாஸ்பிட்டல் வண்டி வந்து சர்வீஸ் விட்டே ரொம்ப நாள் ஆகுது. சர்வீஸ் கொடுக்கணும். சரி, ஓகே, ஃபைன். அப்படியே ஹைவே கனெக்ட் பண்ண போகிறோம். எஸ், எப்பால் ஹைவே. லெட்ஸ் கோ. சும்மா ஒரு ரைட் அப்படியே போகலாம். ஓ எஸ். ஓஹோ, எப்படி வர மாதிரினாலும் அப்புறம் வர மாதிரி ஆகிடும். உஷாராக ஓட்டணும். ஏன்னா ரொம்ப பிஸி ரோடு இது. ஆக்சுவலி நேஷ்னல் ஏர்போர்ட் போகிற ரோடுன்றதுனால எப்போவுமே பிஸியாக இருக்கும் அந்த ரோடு. மிட் நைட் ஆனாலுமே இந்த ரோடு பிஸி தான். ஓட்டும் போது பார்த்து உஷாராக ஓட்டணும். கொஞ்சம் எங்கே ஏமாந்தாலும் அவ்வளோதான், சட்னி தான். ஒரு ஆசை, என்னைக்காவது நம்மளும் ஒரு 1000cc பைக்கை வாங்கிட்டு இந்த ரோட்டில் பறக்கணும். சரி, பார்க்கலாம். ஓ பஸ் என்ன அது லெஃப்டில் வருது. ஓ லேடிஸ் இஸ் டிரைவிங் ஆட்டோ பார்த்தீங்களா? நம்ம சிக்னல் விட்டாச்சு. சீக்கிரமாக போய் க்ராஸ் பண்ணிட்டா நல்லது. ஏன்னா மறுபடியும் சிக்னல் போட்டால் மறுபடியும் ஒரு 5 minutes வெயிட் பண்ணணும். ரோட்ல டிவைடர் எடுத்துட்டு போயிருக்கோம். அவங்க பாருங்க எப்படி ஏறி வரானுங்கன்னு சொல்லி. ஆனால் டிவைடர் எடுத்த பிறகு தான் டிராஃபிக்கே கம்மியாச்சு இந்த ரோட்ல. இல்லைன்னா பயங்கர டிராஃபிக். ஆக்சுவலி இந்த ரோட்ல ஒரு ஸ்பெஷல் என்னன்னா, அந்த ரோடு எப்பவுமே சில்லனாவே இருக்கும். அந்த அளவுக்கு வெயில் தெரியாது. ஃபுல் மரங்க இருக்கிறதுனால அந்த அளவுக்கு வெயில் தெரியாது. பட் இவங்களும் ரோடு எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னு பார்த்தாங்க. ஆனால் மரத்தை கட் பண்ணக்கூடாது, என்ன பண்றது? மரம் இருக்கிறதுனால தான் இவ்வளோ கூலாக இருக்குது பெங்களூர். இப்போ இல்லை, முன்னாடி சொல்கிறேன். இப்போ பயங்கர சூடாக தான் இருக்குது. அதனால இந்த ரோடை எக்ஸ்டெண்ட் பண்ணாமல் விட்டாங்க. ஆனால் நடுவில் இருக்கிற டிவைடர் மட்டும் எடுத்து விட்டாங்க. அது எடுத்து விட்டதுனால கொஞ்சம் ரோடு வந்து ஃப்ரீ ஆயிடுச்சு. இவெல்லாம் வந்து லெஃப்ட்டும் பார்க்கறது கிடையாது, ரைட்டும் பார்க்கறது கிடையாது. நேராக பூந்துட வேண்டியதுதான்.
இந்த ஜென்காரன் ரொம்ப ப்ராப்ளம் பண்ணுறான், ஒழுங்காக ஓட்ட மாட்டேன்றான், நினச்சப்போ ஸ்பீட் பண்ணுறான், நினச்சப்போ ஸ்லோ பண்ணுறான். நம்ம இவங்க தப்பிச்சிட வேண்டியதான், இல்லைன்னா நம்ம அடி வாங்க வேண்டியதாக. பாருங்க அவன் டிரைவிங் பாருங்க எப்படி இருக்கு. சார் லூஸ் மாதிரி வண்டி ஓட்டிகிட்டு இருக்கான் அவன். பாருங்க சடன் பிரேக் அடிக்கிறான், சடன் லெஃப்ட் எடுக்கிறான். லெஃப்ட் சைடில் வேறு மிரர் இல்லை. ஸோ நம்ம நேராக போக வேண்டாம், நேராக போனால் ரொம்ப தலைவலி ஆயிரும். டிராஃபிக் ஓவராக இருக்குது. விளாக்னா மோட்டோ விளாக் அப்படின்னு உடனே எங்கேயாவது ரைடு கீடு அப்படி போகணும்னாலாம் நினச்சிட்டு இருந்தீங்களா? சாரி, நான் எங்கேயும் போகல. சும்மா அப்படியே போகிறோமே, எதுக்கு அதை வீடியோ எடுத்து போடக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் சரி ஹெர்பாலில் போயிருந்து ஒரு வேலை இருந்துச்சு, அந்த வேலையை முடிச்சுட்டு ரிட்டர்ன் வரும்போது சும்மா அதை வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் எடுத்தேன். மற்றபடி லாங்கெல்லாம் போகலையா அப்படின்னு கேட்டிங்கன்னா லாங்கெல்லாம் போகல. லாங் டிரைவ் எல்லாம் போகிறதுக்கு இன்னும் டைம் இருக்குது. போகிறப்போ கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல நல்ல கண்டென்ட்டாக கொடுப்பேன், அது மட்டும் கேரண்டி. இங்கே பாருங்க, அவனும் ஒத்துழைக்க மாட்டேன்றான், இவனும் ஒத்துழைக்க மாட்டேன்றான். கண்டிப்பாக லாங் டிரைவெல்லாம் போனால் நல்ல நல்ல கண்டென்ட்டாக எடுத்து போடுவேன். பட் போக முடியறது இல்லையே, போகிறதுக்கு இன்னும் நேரம் இருக்குது. லீவ் போடணும், அதுக்குண்டான ப்ரிப்ரேஷன் நல்லா இருக்கணும், பைக் ரெடி பண்ணணும், எவ்வளோ வேலை இருக்குது. ஒரு மிடில் கிளாஸ் பையன் வந்து இந்த மாதிரிலாம் கனவு காண்றான்னா அது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா அச்சீவ் பண்ணுறதுக்கு. ஒரு லாங் டிரைவ்ன்றது அதுக்குண்டான பெட்ரோலும் சரி, வண்டியோட மெயின்டெனன்ஸும் சரி, அவன் போட்டிருக்க காஸ்ட் ட்ரெஸ்ஸும் சரி, அது சேஃப்டி ஜாக்கெட்ஸ் அது இதெல்லாம் வாங்குறதுக்கு எங்களுக்கு நாக்கு தள்ளிடுது. பட் என்ன பண்ணுறது, எங்களுக்கும் ஆசை போகணும், லாங் டிரைவ் போகணும் பண்ணணும்னு சொல்லி. கண்டிப்பாக ஒரு நாள் பண்ணுவேன். எஸ், இதோட வீடியோவை முடிச்சுக்கிறேன், ஏன்னா வீட்டுக்கிட்ட வந்துட்டேன். இப்போ வீட்டுக்கு போயிடுவேன். அடுத்து ஒரு வீடியோ எடுத்து போடுறேன், எங்கேயாவது போனேன்னா கண்டிப்பாக போடுவேன். ஏன்னா நைட் ஷிஃப்ட்ன்றதுனால எங்கேயும் வீடியோ எடுக்கிறது கிடையாது. வந்தோமா, படுத்தோணுமா, மறுபடியும் நைட் ஏஞ்சுமா, ரெடி ஆகிட்டு ஆஃபீஸை பார்த்து கிளம்பணுமான்னு தான் இருக்குது லைஃப். மற்றபடி வேறு எந்த ஆக்டிவிட்டீஸுக்கும் டைம் கொடுக்குறதே கிடையாது. ஸோ அதனால் கண்டிப்பாக அடுத்த தடவை எங்கேயாவது வெளியே போனோன்னா கண்டிப்பாக வீடியோ எடுத்து போகிறேன். ஸோ until then, bye bye.